வணக்கம். இந்த வீடியோவில் 21 மாத நிலுவைத் தொகை 29/5/2026 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கை மீண்டும் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் OPSஐ அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களின் முக்கிய வாழ்வாதார போராட்டமாக மாறியிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தனது 10 முக்கிய கோரிக்கைகளை புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத நிலையில் அதற்கு மாற்றாக TAPS எனும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இது அரசு ஊழியரிடம் அதிருப்தி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தவேக தனது 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது ஊழியர்களிடம் புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் ஏற்பட்ட பணிசுமை, இடைநிலை ஆசிரியர் சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை, அங்கன்வாடி ரேஷன் கடை ஊழியர்கள் தீராத பிரச்சனை போன்றவை அரசு பணியாளர்கள் மனநிலையை பாதித்திருக்கிறது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய தபால் வாக்குகள் 3 முக்கிய அரசியல் அணிகளுக்கு பிரியும் நிலை உருவாகியிருந்ததாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஜாக்டோ ஜியோ பேரமைப்பு தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1/4/2023க்கு பின்பு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அதேபோல டெட் தேர்வு தொடர்பாக 2010க்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு துறையில் நிலவக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2002 முதல் 2010 வரை தொகுப்பு ஊதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் கொண்டு ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதால் புதிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் எதிர்காலத்தையும் அரசியல் சூழலையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.